வயல் சம்பவம் இன்னுமா அரசியல், இதை பற்றி இந்த லென்ஸ் பகுதியில் பார்க்கலாம். வேங்கை வயல் சம்பவம் தொடர்பாக தற்போது அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ள முத்துக்காடு ஊராட்சிக்குட்பட்ட வேங்கை வயல் கிராமம் 2022ஆம் ஆண்டின் இறுதியில் இந்த கிராமத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டையே உலுக்கியது. வேங்கை வயலில் உள்ள பட்டியல் பிரிவினர் பயன்படுத்திய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் வெளியில் வந்தபோது பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. தொட்டி மீது ஏறி பார்த்தபோது தொட்டியில் மலம் மிதந்ததாக கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி கனகராஜ் என்பவர் புகார் கொடுத்தார். அந்த ஊரை வந்தடையும் பாதைகள் அனைத்தும் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. வெளியூர் ஆட்கள் விசாரணைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். பத்திரிகையாளர்கள் உள்ளே சென்று செய்திகளை சேகரிக்க முழுமையான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவகாரம் பெரிதான நிலையில் டிஎஸ்பி ரமேஷ் கண்ணா தலைமையில் 11 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணை துவங்கப்பட்டது. தொட்டியில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் சென்னையில் உள்ள ஆய்வகத்திற்கு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டன. 2023ஆம் ஆண்டு ஜனவரியில் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கை சிபிசிஐடி டிஎஸ்பி பால்பாண்டி தலைமையிலான 35 பேர் கொண்ட குழு விசாரிக்க ஆரம்பித்தது. இந்த குழு பலரிடம் டிஎன்ஏ பரிசோதனைகளை மேற்கொண்டது. இதற்கு நடுவில் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்து உத்தரவிட்டது. 2023 செப்டம்பர் மாதத்தில் அந்த ஆணையம் தனது இடைக்கால அறிக்கையை அளித்தது. இந்த நிலையில் வழக்கின் விசாரணை அதிகாரியாக இருந்த பால்பாண்டி மாற்றப்பட்டு புதிய விசாரணை அதிகாரியாக தஞ்சாவூர் சிபிசிஐடி டிஎஸ்பி கல்பனா தத் நியமிக்கப்பட்டார். இதுவரை மொத்தமாக 31 பேரிடம் டிஎன்ஏ பரிசோதனைகளும் 5 பேரிடம் குரல் மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டுள்ளன. இருந்தபோதும் இந்த வழக்கில் யாரும் கைது செய்யப்படவில்லை. வேங்கை வயல் விவகாரத்தில் தற்போது சிபிசிஐடி போலீசார் புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்தது. அந்த குற்றப்பத்திரிகையில் முட்டுக்காடு பஞ்சாயத்து தலைவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கில் இந்த குற்றம் நடந்துள்ளதாகவும், முரளி ராஜா என்பவர் பொய் தகவலை பரப்பியதாகவும், அதன்பின் குடிநீர் தொட்டி மீது ஏறிய முத்துகிருஷ்ணன் மற்றும் சுதர்சன் ஆகியோர் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் சுதர்சனின் தாயும் அத்தையும் பேசிய ஆடியோ வைரலாகி வருகிறது. அதில் சுதர்சனின் தாய் எவ்வளோ கேட்டாலும் ஒத்துக்காதே, அடிச்சு கேட்டாலும் ஒத்துக்கவே ஒத்துக்காது என்கிறார். இந்த ஆடியோ வேங்கை வயல் விவகாரத்தில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தும் என தெரிகிறது. இந்த நிலையில் வேங்கை வயல் நீர்த்தேக்க தொட்டி மீது முத்துகிருஷ்ணனும் சுதர்சனும் மனித கழிவுடன் ஏறும் புகைப்படமும், அவர்கள் இருக்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு சென்றதும் அங்கு செல்ஃபி எடுத்துக்கொண்ட போட்டோவும் வெளியாகியுள்ளது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த குற்றப்பத்திரிகை தொடர்பாகவும் அரசியல் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. போராடியவர்களையே குற்றவாளிகளாக ஆக்கிவிட்டார்கள் என்று சமூக ஆர்வலர்கள் கூறுகிறார்கள். தாவேக கட்சியினரோ விஜய் வேங்கை வயல் வருகிறார் என்று தெரிந்தவுடன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறுகின்றனர். வேங்கை வயலில் பாதிக்கப்பட்டவர்கள் பட்டியலின மக்கள் என்பதால் கொந்தளிப்பு ஏற்படுவது நியாயமே. அதே நேரத்தில் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய காவல்துறை மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு அரசியல் சாயம் பூசினால் கடைசி வரை குற்றவாளிகள் வெளியே தெரியாமல் போய்விடுவார்கள் என்பதுதான் யதார்த்தம்.